அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். 4 மாதங்களாக பரசுராம் நடத்தி வந்த நாடகம் அன்று முடிவை நோக்கி நகர்ந்தது. அதற்கான சூழ்நிலையை அவன் மிகவும் அழகாக உருவாக்கியிருந்தான். அன்று மாலை வேலையிலிருந்து திரும்பி வீட்டிற்குள் வரும்போதே அவன் முகத்தில் சோகம் தென்பட்டது. சட்டையை கழற்றி லட்சுமியிடம் வீசி எறிந்துவிட்டு கட்டிலில் சாய்ந்தான். அவன் முகத்தை பார்த்த லட்சுமி ஒரு வார்த்தையும் பேச தைரியம் வராமல் சட்டையை எடுத்து மாட்டிவிட்டு காஃபியை கொண்டு வந்து அவன் பக்கத்தில் வைத்துவிட்டு பேசாமல் நின்றாள். நாய் போல் உழைத்தாலும் நல்ல பெயர் இல்லை, நல்ல பிழைப்பு என்றான் பரசுராமன். பணம் சேருகிற இடத்தில்தான் மேலும் மேலும் சேருகிறது, தரித்திரம் மகா தரித்திரம் என்று புலம்பினான். லட்சுமி ஒன்றுக்கும் பதில் சொல்லாதிருக்கவே கோபமாக அவளிடம் சொன்னான், நாளையிலிருந்து இந்த வேலைக்கு முழுக்கு போட்டுவிட போகிறேன். அவள் திகிலுடன் வாய் திறந்தாள். என்ன நடந்தது? எதற்காக வேலைக்கு முழுக்கு போட போகிறீர்கள்? என்ன நடந்ததா? என்னால் முதலாளிக்கு அதிக லாபம் கிடைக்கிறது. மிளகு மூட்டைகளில் மாத்திரம் அவருக்கு இந்த மாதம் நல்ல லாபம் என்றான். அவர் முதல் போட்டு தொழில் செய்கிறார், லாபம் பார்க்கிறார், பொறாமைப்பட்டு என்ன பிரயோஜனம் என்றாள் லட்சுமி. முதல் அவனுடையது என்றால் என் மூளை இல்லாமல் அவனுக்கு எங்கிருந்து லாபம் கிடைத்துவிடும்? உனக்கென்ன, வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நியாயம் பேசுவாய்? வெயில் மழை பாராமல் காடும் மேடும் சுற்றும் எனக்கல்லவா வயிற்றெரிச்சல் தெரியும் என்றான் பரசுராமன். அதற்காக வேலையை விட்டால் இப்போது கிடைக்கிற அரை வயிற்று சோற்றிலும் மண்தான் விழும் என புலம்பினாள் லட்சுமி. நான் மானஸ்தனாக இருக்க வேண்டுமானால் இனி இந்த வேலையில் இருக்கக்கூடாது என்றான். வர வர உங்களுக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என்றாள் லட்சுமி. பரசுராமன் கோபமாய் எழுந்து உட்கார்ந்தான். எவன் எதை பேசினாலும் நான் தலைவணங்கி கேட்டு வர வேண்டும். பதில் பேசினால் நான் பைத்தியக்காரன், அப்படித்தானே? உங்களை யார் என்ன சொல்லிவிட்டார்கள்? தலையும் காலும் இல்லாமல் இப்படி பேசினால் என்ன புரிகிறது என்றாள் லட்சுமி. வீட்டு வாடகை 3 மாதமாய் பாக்கி, தெரியும் அல்லவா? வீட்டுக்காரன் பாக்கி கேட்டால் என்ன சொல்வது என்றவன், ரேஷன் பொருள் வாங்க வேண்டும், அது இது என்று உன் லிஸ்ட் ஒன்று இருக்கிறது. ஜெயராமனின் பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட வேண்டும், இவ்வளவுக்கும் பணம் வேண்டுமல்லவா என்றான். லட்சுமி குனிந்த தலை நிமிரவில்லை. முதலாளியிடம் இதையெல்லாம் சொல்லி சம்பளத்தை கூட்டி கேட்டால், ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறேனாம், அதனால் சம்பளத்தையும் கூடுதலாக தர முடியாது என்கிறான். சாப்பிடாமல் வேலை செய்வது எப்படி என்று கேட்டால் அது அவனுக்கு தெரியாதாம். யாருக்குத்தான் கோபம் வராது? உனக்கு மாத்திரம் பசி என்றால் 1 நிமிஷம் தாங்க முடியவில்லை, நாளுக்கு 10 முறை தீனி தின்கிறாயே, அதுபோலத்தான் எனக்கும் என்று சொன்னேன். அதற்கு அந்த நன்றி கெட்டவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இஷ்டம் இருந்தால் வேலை பார், இல்லாவிட்டால் கடையை விட்டு கீழே இறங்கு என்கிறான். இவ்வளவு தூரம் ஆன பின் அவன் கடையில் எப்படி வேலை பார்ப்பது என்றான் பரசுராமன். அவரிடம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நயமாக பேசியிருக்க வேண்டும். நயமாய் பேசாமல் வள் வள் என்று விழுந்தேனாக்கும். நான் பேசுவதற்கு இனிமேல் உன்னிடம்தான் பாடம் கற்க வேண்டும். கொஞ்ச நாளாய் நீங்கள் ஒரு மாதிரியாய்த்தான் இருக்கிறீர்கள். ஒரு மாதிரி என்ன, பல மாதிரியாய் இருக்கிறேன். நீதான் ஒரே மாதிரியாய் இருக்கிறாய். சரி, நான் ஒன்றும் பேசவில்லை. காஃபி ஆறுகிறது, சாப்பிடுங்கள். ஆறிப்போன காஃபியை கையில் எடுத்த பரசுராமன் அதை தூக்கி தூர எறிந்தான். இந்த வீட்டில் ஒன்றுமே உருப்படாது. இதற்கு பதிலாக ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா போ. காப்பியாம் காப்பி என்று கத்தினான். கீழே கொட்டிய காஃபியை பார்த்ததும் லட்சுமிக்கு அழுகை வந்தது. அழுகையை ஆரம்பித்து விட்டாயா? இதற்கு ஒரு குறைச்சலும் இல்லை. கணவன் மனைவி போராட்டம் மேலும் படருவதற்குள் வெளியிலிருந்து ஒரு குரல் கூப்பிட்டது, பரசுராம் பரசுராம். அது வீட்டுக்காரர் குரல். வாடகை வசூலிக்க வந்திருக்கிறார். அதை கேட்டதும் லட்சுமி எழுந்து உள்ளே சென்றாள். பரசுராமன் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். வீட்டுக்காரர் உள்ளே வந்ததை கவனித்ததாய் கூட அவன் காட்டிக்கொள்ளவில்லை. அவர் நுழைந்த போது மடியில் கட்டி வைத்திருந்த சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தான். எப்போதும் மரியாதையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளும் பரசுராமன்
இப்படி தன்னை அலட்சியம் செய்வது வீட்டுக்காரருக்கு ஆச்சரியமாயிருந்தது. பரசுராம், நான் வந்திருப்பது தெரியவில்லையா? நீர் வந்திருப்பது நன்றாய் தெரிகிறது. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஏது, பேச்சு ரொம்ப திமிராய் வருகிறதே என்றார் வீட்டுக்காரர். ஆமாம், நீர் உழைத்து உழைத்து எனக்கு போடுகிறீர் அல்லவா, அதுதான் எனக்கு திமிர் அதிகமாகிவிட்டது என்றான். பரசுராம், நீ பேசுவது கொஞ்சமும் ஒழுங்காயில்லை. நீ ரொம்ப ஒழுங்காய் பேசிவிட்டீராக்கும். மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும் என்றான். உன்னை நான் என்ன அவமரியாதையாய் பேசிவிட்டேன்? சரி, வீண் பேச்சு எதற்கு? 3 மாதமாய் வாடகை பாக்கி நிற்கிறது. அதை கொடுத்துவிட்டால் உன்னிடம் நான் எதற்காக பேசுகிறேன் என்றார். நாளை சோற்றுக்கு நான் தாளம் போடுகிறேன். வாடகை வாடகை என்று நீர் குதித்தால் பணம் ஆகாசத்திலிருந்து குதித்து விடுமா? வீட்டுக்காரர் பொறுமை பூராவும் இழந்து விட்டார். பாக்கி கொடுக்க வக்கில்லை என்றால் வீட்டை காலி செய் என்றார். காலி செய்ய முடியாது. உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளும். சரி சரி, உன்னை பார்க்க வேண்டிய இடத்தில் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியே சென்றார் வீட்டுக்காரர். லக்ஷ்மி வெளியே வந்தாள். வீட்டுக்காரருடன் அவன் பேசியதை எல்லாம் கேட்டு அவளுக்கு பயம் வந்தது. அவனால் பிரச்சனை ஆகிவிடுமோ என்று பயந்தாள். மிகவும் பொறுமையுள்ள அவளுக்கும் கோபம் சீறிக்கொண்டு வந்தது. வீட்டுக்காரரிடம் இப்படித்தானா பேசுவது? வாடகை பாக்கியை கேட்காமல் விட்டு விடுவார்களா? அவரிடம் கொஞ்சம் நல்லபடியாக பேசியிருந்தால் என்ன? ரேசன் அரிசி வாங்க பணம் இல்லை, வாடகை தர பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு சிகரெட் பிடிக்க மாத்திரம் எங்கிருந்து காசு கிடைக்கிறதோ தெரியவில்லை. இன்னும் சம்பளம் வாங்கினதும் ஹோட்டல், சினிமா என்றெல்லாம் கும்மாளம் அடிக்கிறீர்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் எக்கேடு கிடக்கும், நீங்கள் மட்டும் ஹாயாக சுற்றலாம் என்கிறீர்களா என்று கத்தினாள் லட்சுமி. வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன குறை வந்துவிட்டது? சம்பள பணத்தில் 2 நாள் நிம்மதியாக இருக்க ஆசைப்படக்கூடாது என்கிறாய். நான் நிம்மதியாய் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை. எங்கள் எல்லோரையும் எங்கேயாவது அனுப்பிவிட்டு நீங்கள் நிம்மதியாய் இருங்கள். அவள் கண்களில் மறுபடியும் நீர் பெருவாரியாய் சுரந்தது. இந்த நீலி கண்ணீர் என்றைக்கு நிற்கிறதோ அன்றைக்குத்தான் நமக்கு விடிவு காலம். அப்பா அப்பா, ராஜாராமன் ஜானகியின் தலை கண் எல்லாம் மண்ணை போட்டு விட்டான். கேட்டால் என்னையும் அடிக்க வருகிறான் என்று புகார் செய்து கொண்டே உள்ளே வந்தான் மூத்த பையன் ஜெயராமன். குழந்தை ஜானகி அவன் பின்னால் அழுது கொண்டு வந்தது. கடைசியாக ராஜாராமன் பயந்து பயந்து உள்ளே வந்தான். பரசுராமன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் உங்களுக்கு தெருவிலே என்னடா வேலை என்று கர்ஜித்தான். மூத்தவன் தலையில் ஒரு குட்டு விழுந்தது. அவன் அலறிக்கொண்டே தெருவில் ஓடினான். இளையவன் முதுகில் பளபளவென்று அறைகள் விழுந்தன. அவன் கதறிக்கொண்டே தன் தாயிடம் ஓடினான். குழந்தை ஜானகியை கூட பரசுராமன் பதம் பார்த்திருப்பான். ஆனால் அது முன்னாலேயே தாயின் இடுப்பில் ஏறிக்கொண்டது. குழந்தைகளாம், கோட்டான்கள், எனக்கென்று எங்கிருந்து வந்தனவோ? லக்ஷ்மி சீறினாள். யார் கோபத்தை யாரிடம் காட்டுகிறீர்கள்? குடும்பத்தை காப்பாற்ற வக்கில்லாவிட்டால் குழந்தைகளை போட்டா அடிக்க வேண்டும்? அவள் மேலே பேச வாய் திறப்பதற்குள் ஓர் அறை அவள் வாயை மூடியது. 2வது முறை அறைய ஓங்கிய அவன் கை தானாக கீழே இறங்கிவிட்டது. இருந்தாலும் விட்டு கொடுக்க விரும்பாதவனாய் எக்கேடோ கெட்டு தொலை என்று சொல்லிக்கொண்டே வெளியில் சென்று விட்டான். எல்லாம் மின்னல் வேகத்தில் நடந்துவிட்டன. கல்யாணம் செய்து கொண்ட நாள் முதல் இன்று வரை அவன் அவளை அடித்ததே இல்லை. இன்றைய புது அனுபவம் அவளை பிரமிக்க செய்துவிட்டது. அங்கேயே அப்படியே உட்கார்ந்து அழத் தொடங்கினாள் அவள். அவனுக்கு பச்சாதாபம் உண்டாகியது. பாவம், அவள் அழுது கொண்டிருப்பாள் என்று வருத்தமும் பட்டான். அவன் பிறவி குமாஸ்தா அல்ல, எப்போதும் எளிய வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தவனும் அல்ல. அவனுடைய தகப்பனார் பெரிய மளிகை கடை ஒன்று சொந்தத்தில் வைத்து அந்தஸ்தாய் வியாபாரம் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவனை மிகவும் செல்லமாய் வளர்த்து படிக்க வைத்தார். அவன் மீது உயிரையே வைத்திருந்தார் என்றும் சொல்லலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவன் பள்ளி படித்து முடித்த சமயத்தில் அவருடைய வியாபாரம் நொடித்தது. அவரும் மனம் நொடித்து மரணம் அடைந்தார். பரசுராமன் சாமர்த்தியமாகவே குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தினான். தந்தைப்பட்ட கடன்களை எல்லாம் அடைத்தான். பிறகு அவன் உள்ளூரிலேயே ஒரு மளிகை கடையில் குமாஸ்தா வேலையில் அமர்ந்து
தன் புத்தி கூர்மையாலும் நேர்மையாலும் முதலாளியின் அன்புக்கு பாத்திரமாகினான். தன் குறைவான சம்பளத்தில் கௌரவம் குன்றாமல் கடன் படாமல் குடும்பத்தை நிர்வகித்து வந்தான். அவனுடைய இந்த அமைதியான வாழ்க்கையில் ஒரு புயல் அதிர்ஷ்டம் என்ற பெயரில் வீச ஆரம்பித்தது. அவனுடைய தாய்மாமன் கந்தன் பணக்காரன். அதிகமான சொத்து இருக்கும். வீடு, வாசல், சொத்து, சுதந்திரம் எல்லாம் இருந்த அவருக்கு ஒரு குறை இருந்தது. குழந்தை பாக்கியம் இல்லை. பல வழிகளில் முயன்றும் குழந்தை பிறக்கவில்லை. கடைசியில் அவருடைய வயதும் 45 தாண்டி உடம்பின் தெம்பும் குறைந்து விடவே அவருக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் குறைந்து விட்டது. இனி யாருடைய குழந்தையாவது தத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நிச்சயித்த போது அவருடைய பார்வை பரசுராமனின் 2வது மகன் ராஜாராம் மீது விழுந்தது. அவர் அவனுக்கு தாய்மாமன் என்றாலும் இரு குடும்பங்களுக்கும் இடையில் பெரிதாக பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. பரசுராமன் தந்தை இறந்த பிறகு கடனை திருப்பி கேட்டவர்களில் இந்த தாய்மாமனும் ஒருவர். தெருவில் வைத்து பரசுராமனிடம் கடனை கேட்டு பெரிய ரகளையே செய்துவிட்டார். பரசுராமன் எப்போதும் மிகவும் சாது. யாரிடமும் விரோதம் பாராட்ட மாட்டான். ஆகவே எப்போதாவது மாமாவை கண்டால் நலம் விசாரிப்பதும் ஏதாவது விசேஷ காலத்தில் அவர் வீட்டுக்கு சென்று வருவதுமாய் அவருடன் சகஜமாக பழகி வந்தான். ஆகவே கந்தன் பரசுராமனின் மகனை பெரும் தொகை கொடுத்து தத்தெடுத்துக் கொள்வதாய் கூறி அவன் சம்மதத்தை கேட்டபோது அவன் மிகவும் மகிழ்ச்சி கொண்டான். தத்து கொடுத்தால் அவனுடைய கஷ்டங்களுக்கும் விமோச்சனம் ஏற்படும் என்று நம்பினான். கொஞ்சமும் தயங்காமல் தன் சம்மதத்தை தெரிவித்தான். ஆனால் வீட்டில் லட்சுமி அவனுடைய எண்ணத்தை ஆதரிக்காதது மட்டுமல்ல, உக்கிரமாக எதிர்க்கவும் தொடங்கினாள். கந்தனை பார்த்தாலே லட்சுமிக்கு பிடிக்காது. கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் செய்யாத அவனை வெறுத்து ஒதுக்கினாள். ஆகவே தன் மகனை அவனுக்கு தத்து கொடுக்க அவள் சிறிதும் விரும்பவில்லை. பரசுராமன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். தத்து கொடுப்பதால் தங்கள் குடும்பமும் நல்ல நிலைக்கு வரும், பையனும் நல்லபடி வாழ்வான் என்பதை விளக்கினான். என்ன நேர்ந்தாலும் அந்த யோசனைக்கு இணங்க முடியாது என்று அவள் கூறிவிட்டாள். அவன் மிகவும் கட்டாயப்படுத்திய போது கிணறு, குளம், ஆறு, ஏரி ஏதாவது ஒன்றில் விழுந்து இறந்து போவேன் என சொல்லவே அவன் அவளை மேலும் வற்புறுத்தாமல் இருந்து விட்டான். அவனுக்கு மாமா வீட்டு பக்கம் போகவும் வெட்கமாயிருந்தது. 6 மாதமாய் அவர் கண்ணிலும் படவில்லை. அவரிடம் வாக்கு கொடுத்துவிட்டு அதன்படி செய்ய முடியவில்லை என்கிற வெட்கம் ஒரு காரணம், நல்லதொரு அதிர்ஷ்டத்தை வீணாக்குகிறோம் என்கிற வருத்தம் இன்னொரு காரணம், 2வது காரணம் அவளுக்குள் தீவிரமாய் வேலை செய்தது. இதுவரை திருப்தி அளித்து வந்த குமாஸ்தா வேலையில் அலுப்பு தோன்றியது. கைகட்டி செய்யும் வேலைதானே, சுதந்திரமாய் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை சினிமாவுக்கு போனால் கூட கால் வயிற்று சோற்றை குறைக்க வேண்டும். கொஞ்சம் ருசியான பொருளை சாப்பிட நினைத்தால் அடுத்த வேளை சாப்பிட ஒன்றும் கிடைக்காது. ஆகையால் ஆசாபாசம் இல்லாத ஞானி போல ஒரு நிர்பந்த வாழ்க்கையை அவன் நடத்த வேண்டியிருந்தது. இவ்வளவுக்கும் அவனுக்குள்ள தொழில் திறமை அபாரமானது. மளிகை சாமான்களை எந்தெந்த பருவங்களில் எந்தெந்த இடங்களில் மொத்தமாய் கொள்முதல் செய்யலாம் என்பதை அவனைப் போல் அறிந்தவர்கள் மிகவும் சொற்பம். எந்த காலத்தில் எந்த ஜாமானை பதுக்கி வைத்தால் லாபகரமாயிருக்கும் என்பது அவனுக்கு தலைகீழ் பாடம். எல்லாவற்றுக்கும் மேலாக வருமான வரி ஆபீசரின் கண்களில் மண்ணை போட்டு லாபத்தை குறைத்து காட்டும் கணக்கு தயாரிப்பதில் அவன் ஒரு புலி. அவனுடைய இந்த திறமை முழுவதும் யாரோ ஒருவனுக்காக பயன்படுகிறது. அதை தன் சொந்த நலத்திற்காக உபயோகித்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் வாய்த்துள்ளதாகவும், சொந்த கடை, நல்ல வாழ்வு என்ற கனவு அவன் மனதை தட்டி கொடுத்தது. மனைவியின் விருப்பத்திற்கு விரோதமாய் அவன் மகனை தத்து கொடுக்க துணியவில்லை. கடைசியில் கடுமையான யோசனைகளின் விளைவாக அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். அதற்கிணங்க சம்பளத்தில் ஆடம்பரமாய் வாழ்க்கை வாழத் தொடங்கினான். சம்பளம் வாங்கியவுடன் ஹோட்டல், சினிமா என்று கும்மாளமாய் செலவழித்தான். கடனை வாங்காத அவன் முதலாளியிடம் கடன் வாங்கியிருந்தான். கஷ்டத்தை காண்பித்தால் தான் மனைவி வழிக்கு வருவாள் என்பதுதான் அவன் திட்டம். திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் பெரியதொரு நாடகமே ஆட வேண்டியிருந்தது. கணவனுடைய செலவுகள் குடும்பத்தை அதோகதிக்கு இழுத்து செல்வதை கண்டு திகில் கொண்டாள் லட்சுமி. அவனிடம் இதை பற்றி ஏதாவது கேட்டால்
அவன் வழக்கமாய் சிடுசிடுவென்று எரிந்து விழ ஆரம்பித்தான். இந்த விபரீத நாடகம்தான் இன்று ஒரு உச்சத்தை தொட்டு லட்சுமியின் கன்னத்தில் அரையாகவும் விழுந்தது. பரசுராமன் அதிக நேரம் இருக்கவில்லை. மனைவியை என்றுமே அடித்திராத அவன் உள்ளுணர்வு அந்த நாடகத்தின் முடிவை துரிதப்படுத்த துரத்தியது. அவன் திரும்பிய சமயம் வீட்டில் அமைதி நிலவியது. ஜெயராமன், ராஜாராமன் இருவரும் புத்தகங்களை கையில் வைத்துக்கொண்டு படிப்பது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தனர். குழந்தை ஜானகி பக்கத்தில் கிடக்க லட்சுமி சமையலறையில் படுத்திருந்தாள். அவளிடம் அழுகை இப்போதுதான் விடை பெற்றது என்பது அவள் முகத்திலிருந்து நன்றாக தெரிந்தது. பரசுராமன் அவள் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டான். கொஞ்ச நேரம் அவனும் பேசவில்லை, அவளும் பேசவில்லை. அவள் பேசுவாள் என்றும் தோன்றவில்லை. ஆகையால் அவனே முதலில் பேச ஆரம்பித்தான். லட்சுமி, அறை பலமாய் விழுந்து விட்டதா? அவள் அசையவில்லை. அறைய வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இல்லை. நாசமாய் போகிற கோபத்தில் ஒன்றும் புரியாமல் செய்துவிட்டேன். அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு அவள் ஒரு கழித்து படுத்தாள். அவளுடைய பார்வையில் இருந்த அனுதாபம் அவனுக்கு தன் வெற்றியில் நம்பிக்கை அளித்தது. லட்சுமி, உனக்கு என் மேல் கோபமாக இருக்கும். நமக்கு கல்யாணமாகி இவ்வளவு காலமாய் உன்னை நான் அடித்ததுண்டா? எழுந்திரு என்று அவன் அவளை தூக்கி உட்கார வைத்தான். அவனுடைய இந்த பரிவினால் அவளுக்கு மீண்டும் அழுகை வந்தது. பார்த்தாயா, பார்த்தாயா, இன்னும் அழுகிறாயே என்று அவன் மிகவும் கொஞ்சினான். நீங்கள் ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள் என்றாள் அவள் தேம்பிக் கொண்டே. இல்லை லட்சுமி, இனிமேல் நான் சிகரெட்டை தொடப்போவதில்லை. சினிமா ஹோட்டல் பக்கம் போக மாட்டேன். இனிமேல் பாரேன் என்று அவன் சொன்ன விதம் முதலிலேயே குலைந்துவிட்ட அவள் மனதை மேலும் இழக்கிவிட்டது. அவளிடம் கோபம் மறைந்து இரக்கம் தலை தூக்கியது. அவன்தான் என்ன செய்வான்? விவரம் தெரிந்த காலம் முதல் அவனுக்கு இந்த பாடுதானே. அவளிடம் அவன் வைத்த அன்பிலும் ஆதரவிலும் குறை காண முடியுமா? இடைவிடாத தொல்லைகளுக்கு இடையில் அவனுக்கும் அலுப்பு ஏற்பட்டு விட்டதால் அதில் தவறு ஒன்றும் இல்லை என்று நினைத்தாள் அவள். லட்சுமி, நீ சொன்னது ரொம்ப உண்மை. எனக்கு என்னவோ பைத்தியம் பிடித்து விட்டது. நான் முதலாளியிடம் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுதான். எந்த மளிகை கடை முதலாளியாவது இவ்வளவு சம்பளம் தருகிறானா? அதை எண்ணாமல் அவரிடம் தாறுமாறாக பேசிவிட்டேன். காலையில் அவர் வீட்டுக்கு சென்று காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்கிறேன். இந்த வேலை போய்விட்டால் அதோ கதி ஆகிவிடும் என்றான். எதையோ யோசித்துக் கொண்டிருந்த லட்சுமி சொன்னாள், இல்லை, இனிமேல் நீங்கள் அவரிடம் போவது தப்பு என்றாள். தப்போ சரியோ, வேறு வழி? வீட்டுக்காரரிடம் வேற நாய் போல விழுந்து விட்டேன். அவரையும் சமாதானம் செய்ய வேண்டும் என்றான் பரசுராமன். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்றாள் அவள் தீர்மானமாய். என்னது என்றான் அவன் ஆவலாய். நீங்கள் இப்படி கஷ்டப்படுவதை என்னால் சகிக்க முடியவில்லை. சுமக்க முடியாத அளவுக்கு சுமந்தால் இடுப்பு ஒடிந்துவிடும். நீங்கள் சொன்னது போல் ராஜாவை உங்கள் மாமாவிடம் தத்து கொடுத்து விடுவோம். கையில் கிடைக்கும் பணத்தில் கடனை அடைத்துவிட்டு சின்ன கடை ஒன்று வைத்து கொள்ளலாம். அப்புறம் நம் அதிர்ஷ்டப்படி நடக்கட்டும். அப்பாடா, பரசுராமனின் நாடகம் அற்புதமான வெற்றி பெற்றது. ஆனாலும் அவன் திடுக்கிட்டவன் போல் சொன்னான், அது சரி லட்சுமி, உனக்கு மனசே இல்லாத காரியத்தை செய்ய எனக்கு இஷ்டமில்லை. மனம் ஒப்பிதான் சொல்கிறேன். உங்க மாமா என்றால் எனக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வருகிறது. இருந்தாலும் எவ்வளவு காலம்தான் இப்படி இருப்பது? நம் ராஜா அவர் சொத்தை ஆளட்டும். இது என்ன லட்சுமி திடீரென்று? எனக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. முதலில் அவர் சொன்னபோது எனக்கும் கொஞ்சம் ஆசை தட்டியது. அப்புறம் நீ சொன்னதும் சரி என்று அந்த எண்ணத்தையே கைவிட்டு விட்டேன். நீ என்னவென்றால் என்று இழுத்தான். ஒன்றும் யோசிக்காதீர்கள். நம் குழந்தை நம் கண் முன்னால் நல்லபடியா இருக்கும். நம் குடும்பமும் சௌகரியம் அடையும். நாம் பட்டது போதும் என்றாள். நான் இனிமேல் என்ன சொல்லுவதற்கு இருக்கிறது? ஓ இஷ்டம். டே ராஜா, அந்த புது சட்டையை போட்டுக்கொண்டு புறப்படு. அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் வந்த ராஜாவை அழைத்து கொண்டு மாமா வீட்டுக்கு புறப்பட்டான் பரசுராமன். ராஜா, இனி நீ ராஜாதான் என்று நினைத்தான் பரசுராமன். ராஜா மாமா வீட்டுக்கு போனதும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மாமியிடம் ஓடிப்போய் அம்மா என்று கட்டிக்கொள்ள வேண்டும் என்றான்.
வெக்கமாய் இருக்குமே அப்பா. என்னடா வெட்கம்? இனிமேல் மாமிதான் உனக்கு அம்மா, மாமாதான் உனக்கு அப்பா. சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நீயும் அம்மாவும் என்றான். நாங்களும் இருப்போம். மாமா புது அப்பா, மாமி புது அம்மா. மாமியை அம்மா என்று கட்டிக்கொள்கிறாயா? ராஜா தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். இருவரும் தாய்மாமா வீட்டை அடைந்த போது இரவு 8:30 மணி இருக்கும். ஜெகஜோதியாய் மின்சார விளக்கில் பிரகாசிக்கும் அந்த பெரிய வீடு ஒரு காலத்தில் தனக்கு கிடைக்கும் என பெருமிதம் உண்டாகியது. மாமா உட்கார்ந்து கையிருப்பு பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார். அட பரசுராமா, வா, ஊரில் தான் இருக்கிறாயா? 6 மாசமாய் ஆள் இந்த பக்கம் தலை காட்டவில்லை. எங்கேடா போயிருந்தாய் என்றார் தாய்மாமா கந்தன். ராஜா, நீ உள்ளே மாமியிடம் போ என்று அவனை அனுப்பிவிட்டு தூணுடன் ஒண்டி நின்று கொண்டு பரசுராமன் சொன்னான். ஊரில் தான் இருக்கிறேன் மாமா. கடையில் வேலை தொந்தரவு ஜாஸ்தி, ஓய்வே இல்லை. ஆளை காணவே காணோமே என்று நாளைக்கு உனக்கும் லட்சுமிக்கும் சொல்லி அனுப்பலாம் என்றிருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துவிட்டாய் என்றார் கந்தன். பரசுராமனுக்கு ஆனந்தம் கரையை உடைத்து கொண்டு விட்டது. அன்று மாலையிலிருந்து அவனுடைய அதிர்ஷ்டம் ஆரம்பித்து விட்டது. பரசு, லட்சுமியிடம் சொல்லு, அவள் ரொம்பவும் பிடிவாதக்காரி. போனதையெல்லாம் மறந்து நாம் ஒரு குடும்பம் போல் இருக்க வேண்டும். எனக்கும் வேறு யார் இருக்கிறார்கள்? பரசுராமனின் இதயம் சந்தோஷத்தால் துள்ளி வெளியில் குதித்துவிடும் போல் இருந்தது. இல்லை மாமா, லட்சுமி முன்னை போல் இல்லை என்று அவன் வாயிலிருந்து வந்த சொற்கள் திணறின. இன்னும் 5 நாள் தானே இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் நாளைக்கிருந்தே இங்கே வந்துவிட வேண்டும் என்றார் கந்தன். என்ன விசேஷம் மாமா என்றான் பரசுராமன் ஒன்றும் தெரியாதவன் போல். அவர் வாயிலிருந்தே விஷயம் வெளியாகட்டுமே என்று அவன் நினைப்பு. என்ன விசேஷமா? உனக்கு தெரியாதா? நீ இந்த பக்கம் வந்தால்தானே. உங்கள் மாமிக்கு வருகிற வியாழக்கிழமை வளைகாப்பு என்றார் கந்தன். முகமெல்லாம் சோகம் படிய சிறிது நேரம் பேசிவிட்டு தன் மகனை கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். அவன் போய்கொண்டிருக்கையில் எதிரில் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தாள் லட்சுமி. பரசுராமன் அவளை பார்த்து என்னவென கேட்க, ராஜாவை தத்து கொடுப்பதாக சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டாள் லட்சுமி. இல்லை என விஷயத்தை சொன்னான் பரசுராமன். அப்பாடா என பெருமூச்சு விட்டவள் பரசுராமனை பார்த்து, நான் வாங்கி வைத்திருந்த லாட்டரி சீட்டில் முதல் பரிசு விழுந்துள்ளது என்றவள். அதான் தத்து கொடுக்க வேண்டாம் என சொல்ல ஓடி வந்தேன் என்றவள். இனி நீங்கள் நினைத்தது போல் சிறு கடை வைத்து கௌரவமாக பிழைக்கலாம் என்றாள் லட்சுமி. தத்து கொடுப்பதற்காக தான் நடத்திய நாடகத்தை எண்ணி வெட்கி தலை குனிந்தவன் அவளிடம் எதுவும் சொல்லாமல் அவளை கட்டி அணைத்து கொண்டான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.